பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்களேன். இந்த உலகத்துல எத்தனையோ இயற்கை சீரழிவுகளும் மரணங்களும் மனிதர்களை கொள்ளையாய் வாரிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை நன்றியோடு துதியுங்கள். இன்றைக்கு கூட இந்த புதிய மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கற்றுக் கொடுத்து உங்களுக்காய் ஜெபிக்கும்படி இந்த நாளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் அவர் தம்முடைய கரத்தினாலே உங்களை நடத்தி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை அதிசயங்களை காண செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வாசிக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோப்பே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சில நாட்களிலே அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறந்து வேறு காரியங்கள் நோக்கி போக ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஆனால் யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒன்று விடாமல் அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் யாக்கோப்புக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தில் ஒன்று குறையாமல் கர்த்தர் பார்த்து கொண்டார். இந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது யாக்கோப்புடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லாத நிலைமை, கோலும் கையுமாக அந்த வனாந்தரத்திலே, அந்த பாலை நிலத்திலே தனி மனிதனாய் குடும்பத்தை இழந்து, சொத்தை இழந்து, உறவுகளை இழந்து, ஒரு அனாதையை போல அந்த வனாந்தரத்தில் அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. நான் சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள்? யாக்கோப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அவன் அப்படியே விசுவாசித்து ஜெபித்தான். இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா? கொடுத்த வாக்குத்தத்தம் 100% அப்படியே யாக்கோப்புடைய வாழ்க்கையில நிறைவேறினது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை யாக்கோப்பை போல எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீர்களா? சொத்தை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து, வேலை இழந்து, வருமானத்தை இழந்து, ஏதோ ஒரு காரியத்துல இழப்பை சந்தித்து தனிமரமாய் நிற்கிறீர்களா? வனாந்தரம் போல உங்கள் வாழ்க்கை தெரிகிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது. கோலும் கையுமாய் போன யாக்கோபை 2 பரிவாரத்தோடு திரும்ப வர செய்தார். உடன்படிக்கை செய்ய வைத்தார். சமாதானம் செய்ய வைத்தார். ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். உங்களையும் அப்படியே மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் நிற்கிறீங்களா? இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். இழந்ததை திரும்ப தருவார். யாக்கோப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். உங்களுக்கும் நிறைவேற்றுவார். இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில அவருடைய வாக்குத்தத்தத்தை சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கை என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை காண்கிற மாதமாக, சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை அவர் மாற்றி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு யாக்கோப்புக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் அவர் செய்வதற்கு வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சொன்னதை செய்யும் அளவுக்கும் கைவிடாத தேவன், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் என்று ஜெபிக்கிறேன். செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
காட் bless you. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும், எல்லாம் ஆகும், உம்மாலாகும்.